Hi friends, welcome to Live with Food. நம்ம இன்னைக்கு கோம்போ ரெசிபில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் வெஜ் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிறதுக்கு முதல்ல 1 கப்பு புழுங்கலரிசினா அதே கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது நாலுத்தையும் நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊறின அரிசியும் உளுத்தம்பருப்பையும் கிரைண்டர் அப்படி இல்லைன்னா மிக்சியில் நல்லா மை போல் அரைச்சிட்டு உப்பு கலந்துட்டு 10 மணி நேரம் போல் மூடி வச்சிடலாம். நல்லா இது பொங்கி வரணும். இது நல்லா பொங்கினாதான் நமக்கு ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாவில் நம்ம ஆப்பம், தோசை எது வேணால் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஆப்பம் பண்ணுறதுக்கு மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதோட துருவிய தேங்காயும் கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். ஆப்பம் மாவு தண்ணியாக இருந்தால் தான் வாக்கிறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு ஆப்பம் மாவு தயாராகிடுச்சு. இப்போ நான் இங்கே நான்ஸ்டிக் பேன் ஒன்று பெருசாக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஆப்பக்கடாய் இருந்தால் கூட நீங்கள் ஆப்பக்கடாய் எடுத்துங்க. முதல்ல எண்ணெய் விட்டு இந்த கடாயை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இப்போ ஆப்பம் வாக்க ஆரம்பிக்கலாம். நல்லா பெருசாக இருக்கும் இந்த ஆப்பம். 1 பத்தாது, 10 சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மெல்லிசாவும் டேஸ்டாகவும் இருக்கும். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி வச்சிடுறேன். இந்த ஆப்பத்துக்கு அதிகமாக எண்ணெய் தேவை இருக்காது. அதனால் நம்ம நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆப்பத்தில் ஓரங்கள் எல்லாமே சிவப்பாக வந்திருக்கு. இதுக்கு காரணம் நம்ம வெந்தயம் சேர்த்ததுனால தான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஆப்பம் தயாராகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம தேங்காய் பால் வச்சும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வெஜிடபிள் ஸ்டியூ. இப்போ நம்ம தேங்காய் பால் தயார் பண்ணுறதுக்கு 1 கப்பில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கொடுத்தோன்னா ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வெஜிடபிள் ஸ்டியூ பார்க்க போகிறோம். இது ஆப்பத்துக்கு பெஸ்டான சைட் டிஷ்ஷு. இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணியிருக்கேன். இதோட கேரட், பீன்ஸ், கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக இதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்ச தேங்காவை மிக்சியில் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இது நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் இந்த ஸ்டியூக்கு. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நான் பச்சை தண்ணி தான் விட்டுருக்கேன். இப்போ ஒரு தடவை அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு தேவையான அளவு தேங்காய் பால் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 2வது தேங்காய் பாலுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ திரும்பவும் நம்ம ஒரு ஸ்பூனால் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு 2வது தேங்காய் பால் தயாராகிடும். இது ஃபஸ்ட்டும் செகண்டும் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். திருப்பி நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துட்டு ஃபில்டர் பண்ணிடுறேன். நமக்கு 3வது தேங்காய் பால் கிடைக்கும். இதை 3த்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் மிளகு, பட்டை இது 2த்தையும் நல்லா பவுடர் மாதிரி பொடி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டியூக்கு ரொம்ப முக்கியமான இந்த 2 பொருள் வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். துருவிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடலாம்.
இந்த வெஜிடபிள் ஸ்டியூ ஆப்பத்துக்கும் நல்லா இருக்கும், வெந்தய தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டியூக்கு காரமே பச்சை மிளகாயும் மிளகும் தான். இப்போ நம்ம வேக வச்சிருந்த இந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதோட நம்ம மூணாவதாக எடுத்து வச்சிருந்த அந்த தேங்காய் பாலை விட்டுடலாம். அந்த மூணாவதாக எடுத்த தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடலாம். அந்த தேங்காய் பாலில் இருக்கிற சுவை ஃபுல்லாக அந்த வெஜிடபிள்ஸில் இறங்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு பட்டை சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டியூ ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் மட்டும் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா இந்த டிஷ்ஷை ஈஸியாக பண்ணிடலாம். வெந்தய தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெந்தய தோசை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம செகண்டாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை விட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த செகண்ட் தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ கொதியெல்லாம் நின்ன பிறகு நம்ம முதலாவதாக எடுத்து வச்சிருந்த இந்த திக்கான தேங்காய் பாலை விட்டுலாம். இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் நல்லா முத்தி இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இங்கே அரை மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எலசாக இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு சுவையான வெஜிடபிள் ஸ்டியூ தயாராகிடுச்சு. ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.